அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் ஏற்கனவே வாய்ப்பளித்தவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பளிக்க போகிறீங்களா, இல்லை புதுசாக வந்தவங்களுக்கா, இல்லை புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நிரூபிக்கணும் அப்படின்னு பண்ண போகிறீங்களா? யோசித்து செய்யுங்க. ஆனால் இதுக்கு நடுவில் அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு நம்மளை பொதுமக்களை ஒரு பொம்மையை போல் பார்க்குறாங்க, இல்லை இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, அறிவுன்றது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரியல. அது உச்சத்தில் இருக்கிற பிரதமரில் ஆரம்பித்து முதலமைச்சர் ஆரம்பித்து இன்றைக்கி வரத்துடைக்கிற விஜய், சீமான் எல்லாருமே எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போது மோடி ஐயாவோட இதை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பிரதமர்லேருந்து வந்துடுமே. எனக்கு புரிஞ்சது, உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையான்றதை நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கணும். இப்போது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும், நியாயமான விஷயம். ஏன்னா சரி பாதி இருக்கிறோம், ஆணும் பெண்ணும், வாக்காளர்லேருந்து இப்போ மக்கள் தொகை வரைக்கும். அப்போ அவங்களுக்கு 33ன்றதே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, 50% கொடுக்கணும். சரி 33ன்னு வச்சுப்போம். இப்போ 33 கொடுக்கணும், நீ நல்ல முடிவு எடுத்துருக்கப்பா. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது 33 இப்போ இருக்குல்ல 543, இதிலே கொடு, இதிலே 33 கொடு. நீ கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா லீலிமிட்டேஷனை புரிதல் இல்லைன்றீங்க, உங்களுக்கு புரிய வைக்க தெரியலன்றோம் நாங்கள். சரி அதெல்லாம் அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுவோம். உன்னோட கொள்கை என்ன, உன்னோட முடிவு என்ன? ஆக சிறந்த பெண்களுக்கு நியாயம் கொடுக்குறேன்னு. அப்போ 33% இடஒதுக்கீடு இப்போ கொடுப்பா. எதிர்கட்சி ஆதரவு தெரிவிப்பாங்க, கொடுத்து நிறைவேற்றினதுக்கப்புறம் லீலிமிட்டேஷனுக்கு இன்னும் போராடுறதுக்கு உனக்கிட்ட காலம் இருக்குது, போராடு. பண்ண மாட்டிங்கள? எவ்வளோ கேவலமான ஒரு செயல் இது. ஐயா மோடியோட வித்தை விளையாட்டு எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரி, இந்த டீலிமிட்டேஷனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்துங்க. சரி, இன்றைக்கி இருக்கிற 543 சீட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை சதவீதம் சேர்த்தா 100% அந்த 543 ரீச் பண்ணுறோம். இப்போ நம்ம 40 இருக்கோம், உத்தரப்பிரதேசம் 80 இருக்குது, மற்ற மாநிலத்துக்கு தான் தொகுதிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெர்சன்டேஜாக சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த 845 சீட்டு, அப்போது அதில் இப்போ இருக்கிற பெர்சன்டேஜில் மாற்றம் வருமா? இப்போ எனக்கு சிம்பிளாக ஒரு சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ 543 நம்ம ஒரு 40 சீட்டு வச்சுருக்கோம்னா ஒரு 10% வச்சுக்குமா? 10% வராது, ஒரு 8%. அதே 80 சீட்டு வச்சுருக்க யூபிக்கு ஒரு 15% வச்சுக்கோங்க. இப்போது 840 கொண்டு போகும்போது 80 இருக்கிற யூபிக்கு 125 ஆகுமா? இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு 10 சீட்டு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 50 52 வருமா? அப்போது அந்த 125க்கு என்ன பெர்சன்டேஜ் வருதோ அதே அந்த 52% வருமா? இப்போது ஆல்ரெடி நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு, மத்திய அரசை ஆள்றதுக்கு தென் மாநிலங்களில் இருக்கிற யார் ஜெயிக்கிறா தோக்குறான்ற எந்த முடிவுமே அங்கே எந்த இம்பேக்ட்டுமே கொடுக்கல. இப்போ யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக தான் வச்சுருக்கு. ஆந்திராவிலையும் அப்படி தான். ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி, சந்திரபாபு நாயுடு. அப்புறம் தெலுங்கானா, அதில் காங்கிரஸ் தான் கொஞ்சம் அதிகம். கேரளா கம்யூனிஸ்ட்டு, கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ், அதனால் அவங்களுக்கு தான் எம்பி சீட்டு இருக்கும். அப்போது மோஸ்ட்லி இங்கே இருக்கிற தென் மாநிலத்தில் பிஜேபிக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, ஆனால் சென்ட்ரல் அவங்க தான் ஆண்டுட்டுருக்காங்க. இப்போவே அப்படி இவங்க பண்ணுற டீலிமிட்டேஷன் பண்ணால் என்ன கூத்தாகுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி, அவருக்கு தான் அப்படின்றாங்க, ஏமாத்துறாங்க. அப்போ அதை திமுக வந்து ரொம்ப நியாயமாக இருக்கா? இவங்கெல்லாம் அதை விட மோசமான ஆளுங்க. எப்படின்னா, உனக்கு பெரிய அறிவாளி தான் 33% கொடுக்கணும்னு. ஏப்பா கொடுப்பா, இப்போ கொடுப்பா. இப்போ வந்து இப்போ நம்ம 234 தொகுதி இருக்குல்ல, ஐயா குறைஞ்சபட்சம் ஒரு 50 சீட்டை கொடுங்களா ஐயா. பெண் வேட்பாளர் நிறுத்து. இப்போது வேட்பாளரே பெண் வேட்பாளர் நீ நிறுத்தினா ஜெயிக்கிறது யாராக இருக்கும்? பெண்கள் தானே இருப்பாங்க. அப்போ ஆப்வியஸாக வந்தது 33%, அதை கொடுக்க மாட்டீங்களே. அப்போது உங்களோட எண்ணம்லாம் எப்படி இருக்குது? பெண்களை பொய் சொல்லி ஏமாற்ற முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டோட பண்ணிகிட்டு இருக்கீங்கள. ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு அரசியல்னா இப்போ அது எடப்பாடியும் சரி திமுகவும் சரி, கூப்பன் கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், வெறும் இலவசம் கொடுக்குறோம், அதுவும் பெண்களை கவர் பண்ணி. அது என்னையா எனக்கு ஒன்றுமே புரியல. பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம், திமுக, அதிமுக, விஜய் வந்து எல்லா பயணமும் இலவசம் பெண்களுக்கு. ஏன் இப்போ ஆண்கள்லாம் என்ன? இப்போ இவங்களோட டார்கெட் எப்படி இருக்குது? பெண்கள் வீட்டை விட்டு அதிகம் போக மாட்டாங்க, ஆண்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு வீட்டை விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? சரி, இப்போ எல்லாமே இலவசம்னா எப்படியா வரும்? எனக்கு புரியல. யார் கேட்குறா இலவசம்? அப்போ இதுக்கு முன்னாடிலாம் மக்கள் வாழவே இல்லையா? தமிழ்நாடு வறுமையில் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அப்போ கூட யாரும் இந்த மாதிரிலாம் யோசிக்கலையே. இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது.
அதுவும் திமுகவோட விளம்பரம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மட்டமாக தெரியுது. இவங்கெல்லாம் மோசம் பண்ணுறது முடிவிலே இருக்காங்கன்னு. 8000 டோக்கனுக்கு ஒரு விளம்பரம் ஓடுது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசே ஆற்று போகுது. அடுத்த மாதம் எல்லாத்தையுமே மாற்றிடுவோம். எப்படி? ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருவீங்க, அப்படி தானே? 1000 ரூபா கொடுக்கறதுக்கே 3 வருஷம் ஆச்சுங்க ஐயா. 2 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. இந்த 8000 டோக்கன்லாம் என்ன லாஜிக்கு, என்ன ஏது, எந்த கடையில் போய் மாற்ற முடியும்? இந்த 8000ன்றது கூப்பன்னா, அந்த கூப்பனுக்கு மேலே இருக்கிற பொருளை வாங்கிட்டு இதை வந்து 8000 கூப்பன் ப்ளஸ் 10,000 பொருள், 8000 கூப்பன் இருக்குது, 2000 கை காசு கொடுத்தா தான் ஒத்துப்பானா? அந்த இப்போது வசந்தன் குமாரி ஒரு இடையில போய் வாங்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற 8000 கூப்பனில் என்னோடய மிக்ஸி வாங்குகிறேன். மிக்ஸி ஒரு 3000ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 8000 கூப்பனை கொடுத்து மிக்ஸி 3000, அதை எடுத்துக்கிட்டு மீதி 5000க்கான கூப்பன் திருப்பி கொடுப்பாங்களா? என்ன மாதிரி லாஜிக்காக சொல்கிறீங்க? யார் இதெல்லாம் கேட்டால் அவங்கள? எதுவுமே தெரியல. அப்புறம் தாவேக்கா எல்லாமே ஃப்ரீ. இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பெருசாக ஒன்றும் உழைக்கலாம் வேணாம், ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றவங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம்ப்பா. சொத்து சேர்க்கணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த படிநிலை முன்னேறணும், கொஞ்சம் செல்வமாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உழைக்கணும், ஓடணும்னு. ஏன் இப்போ வாழ்க்கையில் அன்னடத்துக்கு சாப்பாடுக்கு ஏதோ வந்தால் போதும், அது மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சிங்கன்னா எல்லா தேர்தல் அறிக்கையில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1500, 2000, ஒரு 2000 ஒரு குடும்பமாக இருக்கணும். இப்போ என்ன முடிவுனா, தனியாக இருக்காத, கல்யாணத்தை பண்ணிக்க, ஒரு ரேஷன் கார்டை வாங்கிக்க, வாழ்க்கையை பற்றிலாம் பெருசாக யோசிக்காத, அன்னாடம் காட்சி மாதிரி இருந்துருக்குன்னா நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்குமே சில குறைகள் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறது எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். இப்போ இல்லையா இலவசம் கல்வி இல்லையா, மருத்துவம் இல்லையா, குடிநீர் இல்லையா? இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரியா இல்லைன்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப். ஆனால் அதை யாருமே நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. சரியா இல்லைன்னா இவர் வந்தால் மட்டும் செஞ்சுருவாரா அப்படின்ற அந்த முடிவில் இருக்கிறோம். ஆனால் இவர்களெல்லாம் சொல்கிறது அந்த நமக்கு அடிப்படை தேவைகளுக்கு எந்த பூர்த்தியும் கிடையாது. ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஓட்டை மட்டும் இந்த வாட்டி வாங்கிட்டேன், நான் போய் உச்சத்தில் உக்காந்துக்கிறேன், அப்புறம் நீங்கள் ஆள்றதை பார்ப்போம். ஆனால் மக்களே மறுபடியும் யோசித்து பார்க்கணும். திமுகவுக்கெல்லாம் 2வது வாட்டி கொடுத்தோம்னா அவங்களோட ஆட்டம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி. ஏன்னா அவங்க தொடர்ந்து 2 வாட்டி ஆளலை. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு வாட்டி வந்தாலே என்ன ஆட்டம் போடுவாங்கன்னு தெரியும். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தப்பி தவிர 2வது வாட்டி கிடச்சிச்சு, முடிச்சு சொல்லி ஐயோ அதுவும் வேறு லெவலில் பண்ணுவாங்க. அதனால் யோசித்து முடிவெடுங்க. இந்த பிஜேபி ரொம்ப உத்தமர் மாதிரி பேசுவார்கள். நாங்களாம் பெண்களுக்கு கொடுக்க நினச்சோம், இவங்க தடுத்துட்டாங்கன்னு. கொடுக்க நினச்சா இன்றைக்கி குடியா? டீலிமிட்டேஷன் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் கொடுப்பேன்லாம் பண்ணாதீங்க, இன்றைக்கி கொடுங்க. அது மாதிரி எல்லா கட்சியும் எக்ஸப்ட் நாம் தமிழ் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோன்றத பேசுறதுல அருகதையே அற்றவர்கள். கொடுக்கணும்னு நினச்சா உங்ககிட்ட இருக்கும்போதே கூட. இப்போ கொடுக்குறாங்கல்ல, இப்போ நாம் தமிழில் 50% கொடுத்தாங்க, நீ 50% கொடுக்கணும். நீ பெரிய வளர்ந்த கட்சி, 33% இடஒதுக்கீடு கரெக்டாக கொடுக்கலாம்ல. அது என்ன அவன் சொல்லி பண்ணுறதுன்றது, அதாவது மேலே இருக்கிறவன் உத்தரவிட்டால் தான் நான் செயல்படுத்துவேன்றதுலாம் வேணாம். இல்லை, உன் மனசுக்கு தோணுதில்லை இது நியாயமான விஷயம், நீ செயல்படுத்து. இதை யார் சொல்கிறேன்னா, யார் உனக்கு உத்தரவிடுறான்னா அவன் கட்சிகளே பண்ண மாட்டான். பிஜேபியில் கூட்டணி வச்சு ஒரு சீட்டு வாங்கினாங்களே, 28 சீட்டு நினைக்கிறேன். இந்த 28 சீட்டு 33%னா ஒரு 14 சீட்டை இல்லை ஒரு சரி ஒரு 12 சீட்டை பெண்களுக்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்கலாம்ல பிஜேபி. அவங்க அப்படி பேசுகிறீங்களே. ஆனால் எனக்கெல்லாம் என்ன வருதுன்னா, உச்சத்தில் இருக்க எவனுக்குமே பயமும் இல்லை, மனசாட்சியும் இல்லைல்ல. அது மோடி ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள் போய் பேசுவோம், புரிஞ்சா போடுங்க, நாங்கள் மட்டும் தானே இருக்கோம், உங்களுக்கு சாய்ஸு, அந்த சாய்ஸில் தானே தேர்ந்தெடுப்பீங்க. அப்புறம் முக்கியமாக நம்பாதீங்க இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களில் கொடுக்குற கருத்து கணிப்பு. பச்சையாக பண்ணுறாங்க. முந்தா நாள் டிசம்பர் வரைக்கும் அப்படியே விஜய்க்கு அந்த பர்சன்டேஜ் இருக்குது, இந்த பர்சன்டேஜ் இருக்குன்னானுங்க. இப்பயும் பர்சன்டேஜ் போடுறானுங்க, ஆனால் சீட் எதுவுமே கிடைக்காதான். இப்போ பார்த்தா அதை ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டுருக்கானுங்க. அதுவும் இந்த தந்தி டிவிக்கார மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு அப்படியே அடிப்பாங்க. அது எப்படின்னா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த வாட்டி நம்ம தப்பி போயிடுச்சு, இவங்ககிட்ட இருந்து ஆடு வாங்கிக்கலாம், இவனுக்கு பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் இந்த ஊடகங்கள் பண்ணது. 16 to 21, 16 to 21, 16 to 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாகவே பேசுவானுங்க.
அப்படியே 19லேருந்து 21 எலெக்ஷன் வரும்போது அப்படியே லைட்டாக அப்படியே நடுநிலையை வர மாதிரி இருப்பானுங்க. அப்படியே 21 கிட்ட வந்து அண்ணே திமுக சப்போர்ட். ஏன்னா அவனுக்கு தெரிய வைக்கிது இவனை ஜெயிக்க வைக்க போகிறோம், இல்லை இவன் தான் ஜெயிக்க போகிறான்ற. இதைத்தான் ரொம்ப கேவலமான அரசியல். இப்போ வந்து என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது மாதிரி எல்லா ஊடகமே. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசாட்சிக்கு இவெல்லாம் பொய் சொல்கிறான், எல்லாம் பொய் தான் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து சரி நாம் போடுறவனுக்கு 100 ஓட்டு தான் வரும்னே வச்சுக்கோங்க, இவனுக்கெல்லாம் ஏற்படும் போடுங்கன்றேன். அந்த 100 ஓட்டு வாங்கினாச்சும் அவனாச்சும் அடுத்த வாட்டியாச்சும் போராடுவான்ல, அவன் அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் எதாவது நிற்பான்ல, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி நின்றுக்கிட்டுமே அதுக்காக வச்சு போடுங்க. அதனால் ஜெயிக்கணும், இவனை நம்ம போட்டவன் ஜெயிக்கணும்னு நினப்பில் பண்ணாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. வாக்களிக்கும் போது எல்லாம் சிந்திச்சு வாக்களிங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னோட இது. உனக்கு தான் கொடுத்துட்டோமப்பா, 5 வருஷம் கொடுத்தோம், இல்லை 10 வருஷம் கொடுத்தோம், இதுக்கு முன்னாடி பல வருஷம் வாழ்ந்துருக்க, உனக்கெல்லாம் எதுக்குன்றேன். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் இருக்காங்க அந்த ஆனால் அவங்களாம் வேணான்றேன். சார் வேறு தொழில் பார்க்கட்டும் சார், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. போன வாட்டி எம்எல்ஏ இருந்துட்டார். இப்போ எங்கள் கடலூர் தொகுதியில் 2 முறை ஐயா சம்பத் ஜெயிச்சு அமைச்சராக இருந்தார். என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டு பாருங்கள். யாருக்குமே வாயில் டக்குன்னு வராது, இதை பண்ணியிருக்காருல, அதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காருன்னு எதுவுமே வராது. ஏன்னா எதுவும் பண்ணலை. இப்போது இங்கே அவருக்கு இப்போ கொஞ்சம் எதிர்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது, ஈஸியாக ஜெயிச்சுவான்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் அவர்கள வேணான்றேன் நான். ஏன்னா 10 வருஷம் உனக்கு கொடுத்தோம்ல, அந்த வாய்ப்பை நீ என்ன பண்ண? புதுசாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கா கொடுங்க. சட்டப்பேரவையில் போய் என்ன பேசுவீங்க அப்படின்னு தெரியாதுண்ணா, கற்றுக்கிட்டோம். நீங்கள் 10 வருஷமாக என்ன பண்ணீங்க தெரிஞ்ச விஷயம் போய். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் புதுசாக இருக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு இல்லாமல் பண்ணுறது ஆக சிறந்தது. அதுலேயும் திமுகலாம் ஐயா துரைமுருகன் ஐயா காட்பாடிலாம் அவரெல்லாம் இப்போ ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாரு? அவரோட புஜகல பராக்கிரமங்கள் எல்லாத்தையுமே சட்டப்பேரவையில் காமிச்சிட்டாரு. ரெஸ்ட் எடுக்கட்டும் ஐயாலாம். இளைஞர்கள் ஏதாச்சும் தேவைன்னா, நான் இப்போது எதிர்கட்சிக்காரன், நான் ஜெயிச்சிட்டேன், அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு இன்புட்ஸ் வாங்கணும், அவர் எப்படி பண்ணுவார், சட்டத்தை எப்படி இருக்குன்னா நான் போய் நேரில் கேட்டுக்கிறேன், சொல்லிக் கொடுக்கட்டும். எல்லாருமே இந்த நாட்டை நல்லா நடத்தணும், நல்வழிப்படுத்தணும், முன்னேறணும்னு தானே ஆசைப்படுறாங்க. யாராச்சும் ஒருத்தவன் நம்ம சேர்த்துக்கணும், இந்த நாட்டை குட்டிச்சோராக்கணும் பண்ண மாட்டோம்ல. அப்போ இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும்போது ஏற்கனவே ஜெயிச்சு அந்த செயல்பாட்டுக்கு வடிவம் கொடுத்தவங்களே எதுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும்? புதுசாக இருக்கிறவங்க இருக்கட்டும், புதுமைகள் பிறக்கட்டும், வாழ்க்கையை முன்னேறட்டும். நன்றி.